வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 30 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மிதுன ராசியோட அதிபதியை சொல்லப்பட்டவர் புதன் பகவான். மிதுன ராசியில மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் 1, 2, 3 பாதங்கள் அடங்குது. ராசியில மிதுன ராசி முதல் உபராசியா பார்க்கப்படுது. மிதுன ராசிக்காரங்க இரட்டையர் ராசி சின்னத்துல பிறந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்த சிந்தனையோட செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரி கண்கள் இருக்கும். கண்களாலே கதை பேசுறதுல கெட்டிக்காரங்க. உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம் இருக்கும். வசீகர தனித்தன்மை கொண்டிருக்கக்கூடிய முகமா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமன் செஞ்சு சீர்தூக்க பார்க்கக்கூடிய துலாக்கோல் மாதிரி தான் துல்லியமா நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட உதவி கேட்க தயங்குவாங்க. அலுவலக வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் ஆர்வத்தோடு இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல எதிர்ப்புகளை புத்திசாலித்தனமா முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு பெறப்போகுது. சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது, இதை பத்தியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. வெளிநாட்டு பயணம் மூலமா தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்க பெறுவீங்க. வியாபாரத்துல எதிராக இருந்து வந்தவங்க கூட இனி உங்களை விட்டு நீங்குவாங்க. போட்டிகளை தகர்த்து எறியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெற போறீங்க. சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால சாதக பாதக பலன் கொஞ்சம் இருந்தாலுமே பொருளாதார ஏற்றம் உங்களுக்கு நிறைய நிரம்பி இருக்கு. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில இருக்கிறவங்க பல சிக்கல்களை கடந்து வெற்றி நட போட போறீங்கன்னு சொல்லலாம். புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகளோட கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சு கொள்றது நல்லது. இல்லைன்னா சில சமயங்கள்ல உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் அமையாது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க கவனமா பணியேற்ற வேண்டிய காலகட்டம் தான். சுக்கிரன் 21ஆம் இடத்துல இருக்கிறதால பேசி வைத்திருக்கக்கூடிய திருமணங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே அமைஞ்சிருக்குது. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வாகனங்களை போகிறப்ப நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறதா நல்லது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதால பெரிய மனிதர்கள் சந்திப்பும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க உதவி செய்வாங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கோயில் காரியம் மாதிரி விஷயங்கள்ல நிதி உதவி செய்வீங்க. கோயில் திருப்பணி மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. 7, 8ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் நடக்கிறதால இந்த நாட்களை மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது. மேலுமே உங்களுக்கு தொடர்ந்து எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, மிருகசீரிஷம் 3, 4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களுக்கு கிரகநிலை பார்க்கிறப்ப சுகஸ்தானத்துல கேதுவும், பாகிஸ்தானத்துல சனி, தொழில் ஸ்தானத்துல சந்திரன், லாபஸ்தானத்துல செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்துல புதன், சுக்கிரன், சூரியன், குருன்னு கிரகநிலையில் காணப்படுது. திட்டமிடுறதுல எப்போதுமே நீங்க கெட்டிக்காரங்களா இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே சிக்காம நழுவுறதுலையும் கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. இந்த மாசம் நீங்க கொடுக்குற வாக்கை காப்பாத்துறதாலையும் அதனால ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவன் பார்க்குறப்ப உங்க மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது. சிக்கலான சில விஷயங்களை கூட சாதுரியமாவே பேசி அதை முடிச்சு காட்டுவீங்க. வீண் பயத்தை மட்டும் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க தவிர்த்துட்டா நல்லது. தொழில் வியாபாரம் முன்ன இருந்ததை விட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலமா எல்லாத்தையுமே திறமையா செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க. குடும்பத்துல உறவினர் வரி இந்த மாதங்களும் இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத வீண் பேச்சுக்களை நீங்க குறைச்சிட்டீங்கன்னாவே குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை உண்டாகிடும். வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதங்களில் பரிபூர்ணமா கிடைச்சி போகுது. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையலாம். கோபத்தை தவிர்த்து பேசுறது தான் நல்லது. பேசுகிறப்ப வார்த்தையை கோர்த்து பேசுகிற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க சாதுரியமாக நீங்கள் பேசுறது மூலமாக பல சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து காட்டுவீங்க. பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட பணிபுரியக்கூடிய வேலையாட்களோடையும் கூட பணி புரியறவங்களோடையும் நீங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க பாருங்கள். கவனமாக இருக்கிறதா நல்லது. சாதுரியமான பேச்சை நீங்கள் வளர்த்துக்க பாருங்கள். இதுதான் உங்கள் காரியங்களை வெற்றியடைய வைக்கும்.
அதே மாதிரி பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்காம சில சமயங்களில் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. மற்றவங்களை திருப்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இந்த மாதங்களில் இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முக்கிய நபர்களுடைய உதவிங்கிறது கிடைக்கும். தன்னம்பிக்கை உங்கள் மனசில் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியோடு ஈடுபட்டால் மட்டும்தான் காரியங்களை வெற்றி பெற முடியும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அடுத்தவங்களை அதிகாரம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய வழக்கங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு வரது நல்லது. வீண் பகை இதனால் ஏற்படலாம். ராசியாதிபதி புதன் ராகுவோட கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதால மற்றவங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் ஏற்காமல் இருந்துட்டாவே போதும். வீண் அலைச்சல் உங்களுக்கு இந்த மாதங்களில் அப்பப்போ ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் முன்னேற்றம் அடைகிறதோட பல விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. அதே மாதிரி கல்வி மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை உடையவங்க தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சோம்பல் போக்கு எல்லாமே மறையும். தொழில் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அப்பப்போ அதிகரிக்கும். வாடிக்கையாளரை நீங்கள் அனுசரித்து போகிறதும் வியாபாரத்துக்கு வெற்றிக்கு உதவக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தொழிலில் சக பணியாளர்களோட நீங்கள் கவனமாக பழகிட்டு வரதான் நல்லது. குடும்பத்தில் அப்பப்போ திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாங்கிறதால கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அனுசரித்து போகிறதா நல்லது. பிள்ளைகளோட நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வாங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பல நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். எதுலையுமே கொஞ்சம் மெத்தனை போக்கு தான் இருக்கும். வீண் அலைச்சல் அப்பப்போ ஏற்படலாம். கோபத்தை குறைச்சிக்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் முன்னேற்றம் அடையணும்னா கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வரதாலையும் எல்லா துன்பங்களும் நீங்கள் போகுது. மனசில் இருக்கக்கூடிய அமைதியும் உண்டாகும். இந்த மாதம் முதல்ல இருந்தே மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 முக்கிய கிரகங்கள் இடமாற்றம் அடையுது. இந்த 2 முக்கிய கிரகங்களோட சஞ்சாரம் மிதுன ராசிக்கு சில விஷயங்கள்ல நல்ல பலனையும் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மேச ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயால, ரிஷப ராசியில புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை இதெல்லாம் நடக்கிறதால உங்க ராசிக்கு கொஞ்சம் செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டுல 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதத்தோட இறுதியில சனி வக்ர பயிற்சி அடைகிறாங்க. இதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்பட வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குது. குரு பகவான் அஸ்தம ஸ்தானத்துல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஆளுமை அதிகரிக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி, ராகு மற்றும் கேது பயிற்சி மிதுன ராசிக்கு கொஞ்சம் எந்த மாற்றம் இல்லைனாலுமே ராகு தொழிற்சாலத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால உங்களுக்கு பல விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் செலவு சில சமயங்களில் பல வகையில் ஏற்படலாம். கொஞ்சம் அலைச்சல், தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூக்கம் எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு தான் உடல் நலம் சீராக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க. ஆன்மீக ரீதியான நாட்டம் உங்கள் மனசில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு இது யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, சிறப்பான லாபங்கிறது எடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் 2வது வாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக தான் தோணலாம். செலவு, வீண் விரயம், அலைச்சல், உடல்நல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அலக்களிக்கப்படுற மாதிரி உணர்வீங்க. இந்த மாதத்தில் 2வது பாதையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10 நாட்களுக்கு பின்னாடி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் லாபத்துக்கான பல வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு, ஆதரவு எல்லாருமே தருவாங்க. நெருக்கடிகள் குறைஞ்சு மனசுல நிம்மதி அதிகரிக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன் ஆட்சி பெறது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கு வசதி, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாகவும் அமையும். செவ்வாய் ஆட்சி அமர்றது, லாபஸ்தானத்தில் இருக்கிறது, வியாபாரம், மூத்த சகோதர விஷயம், வேலை சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொண்டு வந்து தரும். இந்த மாத தொடக்கத்திலேயே கடுமையான நெருக்கடிகள் ஏற்படத்தான் செய்யும். தொழில் வியாபார ரீதியாக மாதத்தில் ஆரம்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் மாதத்தில் பின்பகுதியில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. வியாபாரிகளாக இருக்கிறவங்க உங்கள் போட்டியாளரோட இருந்த கடுமையான போட்டியை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். உங்கள் பணம் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்யாதீங்க. தொடர்ந்து நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை மேற்கொண்டு வரதும் அதே மாதிரி அவசிய தேவைக்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு வர்றது நல்லது. மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு எப்போதுமே ஒரு சிறந்த நன்மையை கொண்டு வந்து தரும்.
மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாகவும், தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி மன அழுத்தம் இருந்தாலுமே உங்களுடைய மன வலிமை காரணமாக அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் பிறக்கும். காதலிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் காதலனோ காதலியோ குடும்பத்தில் இருக்கவங்களோட நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி அரசு மூலமாக செய்யக்கூடிய சில பெரிய நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.